வணக்கம். தினத்தரணி செய்திகள். நெல்லை மாவட்டம் பாளை நீதிமன்ற வளாகத்தில் நுகர்வோர் புதிய நீதிமன்ற கட்டிடம் நீதியரசர் தமிழ்வாணன் அவர்கள் தலைமையில் திறக்கப்பட்டது. திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் புதியதாக கட்டப்பட்டிருக்கும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு மன்றம் புதிய கட்டிடத்தினை மாநில நுகர்வோர் குறைதீர்வு ஆணைய தலைவர் டாக்டர் நீதியரசர் தமிழ்வாணன் அவர்கள் திறந்து வைத்தார்கள். நிகழ்ச்சியில் முதன்மை மாவட்ட நீதிபதி ராஜசேகர், மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு மன்ற தலைவர் நாராயணசாமி, பார் அசோசியேஷன் செயலாளர் செந்தில்குமார், பார் அசோசியேஷன் தலைவர் சிவசூரிய நாராயணன், மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு மன்ற உறுப்பினர் ராணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கட்டிட வளாகத்திற்கு அருகில் மரக்கன்றுகளை நீதியரசர் தமிழ்வாணன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி, மாவட்ட முதன்மை நீதிபதி ராஜசேகர் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டி வைத்தனர். நிகழ்ச்சியில் மாநில நுகர்வோர் குறைதீர்வு ஆணைய தலைவர் டாக்டர் நீதியரசர் தமிழ்வாணன் பேசியதாவது: நீதிமன்ற புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தமையை நான் மிகப்பெரிய அரிய வாய்ப்பாக கருதுகிறேன். அதற்கு உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாலே ஒருவரை கூட விடாமல் அத்துணை பேருக்கும் மரியாதை செய்தீர்கள். ஆணையத்தில் இருந்து வந்திருக்கின்ற எனது பிரைவேட் செக்ரட்டரியில் இருந்து, இங்கே இருக்கின்ற மாவட்ட உறுப்பினர்களில் இருந்து முன்னாள் தலைவர்கள் வரை யாரையும் நீங்கள் விடவில்லை. இது உங்களுடைய பண்பாட்டை காட்டுகிறது. நெல்லை மாவட்டம் என்றாலே இந்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு நற்பெயர் உண்டு. நான் உங்களுக்கு புகழ்வதற்காக சொல்லவில்லை. தொசை பார் என்று சொல்லுவார்கள், எல்லை பார் என்று சொல்லுவார்கள். சட்டம் அறிந்தவர்கள், பண்பாடு மிக்கவர்கள், வேலை நிறுத்தத்திலே அக்கறை காட்டாதவர்கள். இது உண்மையே பாராட்டத்தக்கது. நெல்லை மாவட்ட நீதிமன்றம் என்று நினைத்தாலே எனக்கு இருவர் நினைவுக்கு வருவார்கள். ஒருவர் மரியாதைக்குரிய முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு ரத்னவேல் பாண்டியன் அவர்கள். அவரிடம் நான் வழக்கு நடத்தியிருக்கிறேன். ஒரு நல்ல அருமையான நீதிபதி. அதுபோலவே மற்றொரு நீதிபதி பத்மினி தேசுதுரை. இருவருமே இங்கு குற்றவியல் வழக்கறிஞர்களாக பணிபுரிந்தவர்கள். இங்கிருந்து சென்னைக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வந்த பின்னாலே மிகவும் சிறப்பாக தனது தொழில் நடத்தினார்கள். எனக்கு இருவருமே நல்ல பழக்கம் உடையவர்கள், அந்த அளவுக்கு பண்பாடு இருக்கிறவர்கள். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியை உருவாக்கியது இந்த மண். நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அப்படி மிகப்பெரிய சிறப்பு உள்ள மாவட்டம் இந்த மாவட்டம். இதை கலந்து கொள்வதையே நான் பெருமையாக கருதுகிறேன். இன்றைய தினம் நுகர்வோர் பாதுகாப்பு நீதிமன்ற கட்டிட திறப்பு விழா. நுகர்வோர் பாதுகாப்பு என்பது மக்களுடைய அடிப்படை தேவை. இன்றைக்கு எப்படி சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோமோ, குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோமோ, மனித உரிமைகள் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் திங்கள் 10ஆம் நாள் கொண்டாடுகிறோமோ என்று சொன்னால் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10 தான் யுஎன் சொல்லப்படுகின்ற உலக நாடுகள் சபை மனித உரிமை பிரகடனத்தை செய்தது. அந்த நாளை மனித உரிமை தினமாக கொண்டாடுகிறோம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நுகர்வோர் பாதுகாப்பு நாள். இன்டர்நேஷனல் கன்சூமர் டே என்று ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 15ஆம் நாளை நாம் கொண்டாடுகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் ஒவ்வொருவருமே எனக்கு முன்னாலே பேசியவர்களை குறிப்பிட்டதை போல நுகர்வோர் தான். சாதாரண நபராக இருந்தாலும் சரி, அவர் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, நமது நாட்டு குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, அது எந்த நாட்டு குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருமே நுகர்வோர் தான். உணவில்லாமல், உடை இல்லாமல், உறைவிடம் இல்லாமல், அடிப்படை வசதி இல்லாமல் யாரும் வாழ முடியாது. அப்படி பார்த்தால் ஒவ்வொருவருமே நுகர்வோர் தான். அப்ப நுகர்வோர் யார் மீது வழக்கு தொடர்வது என்ற ஒரு கேள்வி. அப்படி பார்க்கின்ற போது ஒருவரே நுகர்வாராக இருப்பார், மற்ற நிலையிலே அவர் நுகர்வாராக இருக்க மாட்டார், எதிர்த்தரப்பினராக இருப்பார். குறிப்பாக சொல்ல போனால், ஒரு ஒரு ஹோட்டல் நடத்துவோர் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே வருகின்ற கஸ்டமர் என்று சொல்லுகின்ற நுகர்வோர், அங்கே நுகர்வோர் அங்கு குறை இருந்தால் அவர் நீதிமன்றத்தை அணுக முடியும். அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் வேறு ஒரு கடைக்கு சென்று ஒரு துணை வாங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதிலே குறைபாடு இருந்தால் அவர் நுகர்வோர். ஆக ஒவ்வொருவரும் நுகர்வோர் தான். இந்த நுகர்வோருடைய உரிமைகள் என்ன, அவை காக்கப்பட வேண்டும் என்று முதலிலே அமெரிக்க நாட்டிலே ஒரு எண்ணம், எழுச்சி ஏற்பட்டது. அந்த எழுச்சி சட்டமாக்கப்பட்டது 1962ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 15ஆம் நாள். அந்த சட்டத்திலே முதலில் ஜான் எஃப் கென்னடி நமக்கெல்லாம் தெரியும், அவர் தான் கையொப்பமிட்டார்.
அந்த நாளை தான் இன்டர்நேஷனல் கன்சூமர் டே என்று கொண்டாடுகிறோம். அது போலவே நமது சட்டம் இருக்கிறதே 1986ஆம் ஆண்டு வந்தது. அந்த சட்டம் நமது குடியரசுத் தலைவர் டிசம்பர் 24 கையொப்பமிட்டார். அந்த தினம் நேஷனல் கன்சூமர் டே. அப்படி என்ன முக்கியத்துவம், அதுதான் பார்க்கணும். என்ன முக்கியத்துவம் சொன்னா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பதே அந்த நாடு நல்ல மக்களை ஹெல்த்தி என்று சொல்லுகிறோமே, ஆரோக்கியமான ஒரு நிலையிலே, ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையிலே உள்ள மக்களை கொண்டதாக இருக்க வேண்டும்.